வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பராக ஒரு போண்டா பண்ணியிருக்கோம். இந்த போண்டா வந்து உளுந்த பருப்பை வச்சு நான் நல்லா அரைச்சி பண்ணியிருக்கோம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து வடை பண்ணும்போது என்ன பண்ணான்னா, நிறைய பேர் வடை வந்து நீங்கள் அரைக்கிறது காட்டவே இல்லை அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து வடை மாவு அரைக்கிறதும் போண்டா மாவு அரைக்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அது எப்படி ஊற வச்சு எப்படி அரைக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நீங்கள் உளுத்தம் பருப்பு ஊற வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 6 மணி நல்லா ஊற வைங்க. ஊற வச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த அரைதை வந்து நல்லா அரையும். ரெண்டாவது வந்து என்ன கேட்டிங்கன்னா, அந்த கிரைண்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அதாவது சில பேர் கிரைண்டர் வந்து மாவு ஓடினே இருக்கும் ஆனால் அரையாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உளுந்த பருப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகும், இல்லைன்னா நல்லா அரையாது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. தெளிவாக இன்றைக்கி இந்த உளுந்த போண்டா எப்படி பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? உளுந்த பருப்பு போண்டாக்கு தேவையான பொருட்கள்: உளுந்த பருப்பு 2 கப்பு, பெரிய வெங்காயம் 1, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், இஞ்சி 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, தேங்காய் 2 பத்தை. இதாங்க இது ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ இந்த உளுந்து பருப்பு நல்லா ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது உளுந்து பருப்பு நீங்கள் வடை இல்லை போண்டா வீட்டில் நீங்கள் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வரணும், மாவு நல்லா அரைணுச்சுன்னா 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கணும். இப்போ வந்து நான் கரெக்டாக ஸ்டேஜ் வைஸில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ உளுந்தம் பருப்பு போட்ட பிறகு தண்ணி நான் எதுவுமே போடல. அந்த ஊர்ன அந்த உளுத்தம் பருப்பு அப்படியே ஆட்டுறோம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும். அதாவது 1/2 அந்த உளுந்தம் பருப்பு பாதி அரைஞ்ச மாதிரியும் பாதி அரையாத மாதிரியும் கெட்டியாக நல்லா வரும். இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளிக்கணும். தண்ணி எப்பவுமே வந்து உளுத்தம் மாவு வந்து அரைக்கும் போது வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, தெளிக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தெளித்தா மட்டும் போதும். இப்போ மாவு ரெடி ஆகுது. இப்போது அடுத்த ஸ்டேஜ் இப்போ பாருங்கள், மாவு நல்லா அரைஞ்சி வருது. பட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தெளிக்கணும். அப்போ தான் வந்து மாவு வந்து அரையும். அதே டைமில் வந்து உளுத்தம் பருப்பு வந்து நல்லா நீங்கள் ஃபைனாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ஒரு 95% இல்லை 90% அளவுக்கு அரைச்சா மட்டும் போதும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், மாவு கையில் எடுத்தால் ஒட்டாமல் நல்லா வரணும், நல்லா ஃப்ளஃபியாக வரணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. கையில் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ ரெடியான மாவை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பவுலில் மாற்றிடலாம். ஸோ நீங்கள் 3 பதம் வரும். நீங்கள் மாவு அரைக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு போடும்போது தண்ணி தெளிக்க வேண்டாம். 2வது பதத்தில் வந்து கொஞ்சம் லைட்டாக தெளிக்கணும். 3வது பதத்தில் வந்து மாவு கரெக்டாக வந்து அரைச்சி எடுத்துலாம். அதே டைமில் முக்கியம், உங்கள் கிரைண்டர் வந்து அந்த அரையிற பக்குவம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மாவு நல்லா அரையும். இப்போது மாவை ரெடி பண்ணி வச்சுக்கல. இப்போ என்ன பண்ணால் நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், தேங்காய் பத்தை. முழு தேங்காய் வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இஞ்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நல்லா ஃபைன் சாப் பண்ண இஞ்சி இதில் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அதிகமாக காரம் வேண்டாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மிக்ஸ் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணி கையில் தொட்டுட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் டேரெக்டாக அந்த மாவில் வந்து அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு, வெங்காயம் போட்ட உடனே வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த 4 விரலும் இந்த பெரிய விரலும் காமிக்கிறேன். எதுக்காக கேட்டால் மாவு எப்படி உருண்டை எடுத்து போகிறது. நீங்கள் மாவு அப்படி எடுத்து சைடில் நீங்கள் வந்து 2 வாட்டி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 விரல் இருக்குல்ல, இந்த 4 விரலில் இந்த பெரிய விரலை வச்சு நீங்கள் அப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக பால் ரெடிடும். அதுக்கப்புறம் வந்து நல்லா எண்ணெய் சூடான எண்ணெயில் வந்து இந்த போண்டாவை பிடிச்சி போட வேண்டியது தான். நீங்கள் எப்பவுமே போண்டா போடும்போது எந்த ஒரு ஃப்ரை ப்ரிப்ரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து ஹையில் இருக்கணும். நீங்கள் போடும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம் வைங்க. ஒரு 50% வந்து பிறகுனா கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேம் கம்மி பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த மாவு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நம்ம பிடிச்சி போடுறோம். இப்போ ஆஃப்லைன் அளவுக்கு ரெடியாக இருக்குல்ல. வீட்டில் இந்த போண்டா நீங்கள் போண்டாவாக இருக்கட்டும் இல்லை வடையாக இருக்கட்டும், நீங்கள் ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மாவு அரைக்கிற பதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அந்த உளுத்தம் பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக ஆயில் டெம்பரேச்சர் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எண்ணெய் பிடிக்காது, கரெக்டாக நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஆல்மோஸ்ட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுக்க வேண்டியது தான். எடுத்த பிறகு வந்து ஆல்வேஸ் போண்டா வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த போண்டா வந்து நீங்கள் எடுத்த உடனே வந்து சாப்பிட வேண்டாம், ஒரு 2 செகண்ட் விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் தெரியும். சில பேர் வந்து அந்த குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணால் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த கரண்டி போட்டு இருக்கும்போது தெரியும். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு போண்டா எப்படி பண்ணுறது ஈஸியான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye bye, take care.